பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்தோம்னா யாரு பிளஸட் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படின்னா அதை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம பிளஸட் அப்படிங்கறத இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்றத நம்ம பாக்குறோம். அப்படிதானே? நிறைய நேரங்கள்ல நம்ம ஆசீர்வாதம் அப்படிங்கறத தப்பான முறையில எடுத்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? உலக பிரகாரமா பார்த்தோம்னா லைக் நம்ம ஒரு ஏதாவது பிளஸட் அப்படின்னு சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு, இப்படி இருக்காங்க அப்படிங்கறதுனால தே ஆர் பிளஸட் அப்படின்னு நம்ம தப்பான ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு போயிடுறோம். அப்படிதானே? ஆனா அது ஆசீர்வாதம் கிடையாது அப்படிங்கறது இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அதாவது கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கணும், அதன்படி அதை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கறத இந்த வசனம் சொல்லுது. எப்படி இது செஞ்சா ஆசீர்வாதம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிந்து கொள்வோம்? இதன்படி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு நம்ம இறந்துலாம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். எப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய அன்பை மற்றவங்களுக்கு காண்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுறோம். ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த நேரத்துல அனலைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம குழந்தைங்க பைபிள் படிக்கிறாங்களா அல்லது அதற்காக அவங்க ஏங்குகிறாங்களா, அதற்காக அவங்க வாஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டடா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போ உள்ள என்விரான்மெண்ட்ல இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. அப்படிதானே? எங்க பார்த்தாலும் போன், எங்க பார்த்தாலும் ஐபேட், எங்க பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ், அந்த மாதிரி தான் பிள்ளைங்க அடிக்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல குட்டி பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போது கூட அந்த போன் இல்லைன்னா அவங்க அவ்வளோ இரிட்டேட் ஆகுறாங்க. அவங்க அதை வச்சு எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுமோ அப்படி பண்றத பார்க்கும்போது ரொம்ப வேதனையான சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்மள லிமிட் பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்களும் அதுல லிமிட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம இந்த நேரத்துல கண்டிப்பாக கர்த்தரிடத்துல கேட்கணும், ஏசப்பா